வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம நெத்திலி மீன் எப்படி பொரிக்கலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நெத்திலி மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், தேவைக்கு உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு, 1/2 கிலோ நெத்திலி மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெத்திலி மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். நாம் எடுத்து வச்சிருக்கிற 2 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருஞ்சீரக பொடி, ஜீரக பொடி, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, தேவைக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முள் அதிகமாக இருக்கிற மீன் சாப்பிடும்போது தைராய்டு பிரச்சனைகள் வராது. தைராய்டுக்கு இந்த முள் அதிகமாக இருக்கிற மீன் சாப்பிட்லாம். இந்த மாதிரி மீனை பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் அது நல்லா ஊறட்டும். இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் ஊற வச்சிருக்கிற நெத்திலி மீனை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக எண்ணெயில் போடுங்க. இப்போ சூப்பராக நெத்திலி மீனை நாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.